நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் காதலன் கண்முன்னே மாடியிலிருந்து குதித்து இளம்பெண் அர்ஷிதா உயிரை மாய்த்துக் கொண்ட விவகாரத்தில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. காதலனிடம் போலீஸ் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். சென்னை ராயபுரம் புதுமனைக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 23 வயது அர்ஷிதா. இவர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்தார். இவரும் வேப்பேரி EVK சம்பத் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 26 வயதாகும் தர்ஷன் என்ற இளைஞரும் காதலித்து வந்தனர். இவர்கள் இருவரும் படித்தவர்கள் மற்றும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் சமூக வலைதளம் மூலம் நட்பாக பழகி வந்த நிலையில் பின் அது காதலாக மாறியது. ஆரம்பத்தில் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு இருந்த போதிலும் கடந்த பிப்ரவரி மாதம் இருதரப்பு பெற்றோர்களும் பேசி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருகிற நவம்பர் மாதத்தில் திருமணத்தை நடத்திட திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் தினமும் இருவரும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அடிக்கடி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அது திருமணத்துக்கு தடையாகவும் மாறியது. அதாவது இளம்பெண் அர்ஷிதா திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் பல ஆசைகள் வைத்திருந்தார். ஆனால் அதனை தர்ஷன் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருமணம் முடிந்து தனி குடித்தனம் போக வேண்டும் என்பது அர்ஷிதாவின் முக்கியமான கண்டிஷனாக இருந்துள்ளது. ஆனால் இதற்கு தர்ஷன் நோ சொல்ல காதல் ஜோடி இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அர்ஷிதா கடந்த சனிக்கிழமை இரவு காதலன் தர்ஷனை அவரது வேப்பேரி வீட்டில் சந்தித்துள்ளார். உறவினர்கள் முன்னிலையில் இருவரும் சமாதானமாக பேசியுள்ளனர். ஆனால் அர்ஷிதா நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. தர்ஷனும் அவரது நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் அர்ஷிதா திடீரென்று மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பேரி போலீசார் இரு தரப்பினரிடமும் தீவிர விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தர்ஷன் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் போலீஸ் நடத்திய விசாரணையில் தர்ஷன் கொடுத்த வாக்குமூலம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம், அப்பா தொழிலதிபர், அண்ணன் ஆடிட்டராக உள்ளார். அர்ஷிதா மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் அவர் மீதான காதல் உண்மையானது. அதனால்தான் எனது பெற்றோரிடம் பேசி திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்தேன். நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு அர்ஷிதா மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார். நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் திருமணத்துக்கு பின்னர் தனி குடித்தனம் போக வேண்டும் என்றும் எனது பெற்றோரிடம் பேசக்கூடாது என்றும் அர்ஷிதா நிபந்தனை விதித்ததாக தர்ஷன் கூறியிருக்கிறார். மேலும் தான் கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது என்பது போல நடந்து கொண்டதாகவும், அவரை பற்றி புகழ்ந்து வாட்ஸ்அப்பில் 1000 வார்த்தைகளை பதிவிட வேண்டும், அனுமதி இல்லாமல் யாரிடமும் செல்போனில் பேசக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததாக கூறியிருக்கிறார். அர்ஷிதாவுக்கு ஏற்கனவே வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பின் அது கடைசியில் நின்று போய் உள்ளது. இந்த சம்பவத்தை தன்னிடம் மறைத்து விட்டார்கள் என்றும், அர்ஷிதா எதற்கெடுத்தாலும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி வந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமீபத்தில் அர்ஷிதா தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வீட்டை விட்டு சென்று விட்டார். அவரது தாயார் என்னை உதவிக்கு அழைத்தார். நான் சமாதானம் பேசி அர்ஷிதா தற்கொலை முயற்சியை தடுத்து காப்பாற்றினேன். தற்கொலை மனப்பான்மையுடன் அவர் செயல்பட்டது எனக்கு அச்சத்தை உண்டாக்கியது எனவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இது குறித்து அர்ஷிதாவின் பெற்றோரிடமும் தர்ஷன் வீட்டார் பேசியிருக்கின்றனர். அப்போது திருமணத்தை நிறுத்திவிடலாம் என இரு தரப்பிலும் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பற்றி பேசுவதற்காகவே அர்ஷிதா தர்ஷன் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திருமணம் குறித்து பேசிக் கொண்டிருந்த போதே அர்ஷிதா மாடிக்கு ஓடினார். நானும் அவரை பின்தொடர்ந்து துப்பட்டாவை பிடித்து இழுத்து காப்பாற்ற முயற்சித்தேன். இது அவரது உறவினர்களுக்கும் தெரியும். ஆனால் என்னால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. எங்கள் குடும்பத்தை பிடிக்காத சிலர் போலீசாரிடம் என்னை பற்றி தவறாக தகவல் கொடுத்து விட்டனர் என தர்ஷன் கூறியிருக்கிறார்.
மேலும் பேசிய அவர், அர்ஷிதாவின் மரணத்துக்கு தான் காரணமில்லை, இது அவரது பெற்றோருக்கே நன்கு தெரியும், இறுதியில் உண்மை வெல்லும் என்றார். காதலன் கண்முன்னே மாடியிலிருந்து குதித்து இளம்பெண் அர்ஷிதா உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் தற்போது அவர் குறித்து அவரின் காதலன் தெரிவித்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.